தமிழ்நாடு மற்றும் தென் தமிழக பகுதிகளில் நேற்று தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. அதன் பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவமழையுடைய பரவல் அதிகரித்து தமிழகம் மற்றும் கேரள பகுதிகளில் முழுவதுமாக தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது. கர்நாடக பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதன் விளைவாகவும் தற்போது மகாராஷ்டிரா மாநிலம் இடைப்பட்ட பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதிகாரப்பூர்வமாக டிப்ரெஷனாக, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஸ்டேஜ், ஆனால் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் அதை சொல்லணும். நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வெல்மார்க் லோ பிரஷர் காரணமாக இன்று தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் அடுத்து வரக்கூடிய 2 தினங்கள் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் மழை பதிவாகும். வானிலை அறிக்கையை பொறுத்த மட்டில் நம்ம முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல்ல பழைய சப்ஸ்கிரைபர்ஸுகளும் சரி, ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, நியூ சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, எப்போ வீடியோ போட்டாலும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்க ஃபுல்லா கேட்டீங்கன்னா மட்டும்தான் இந்தியா அளவுல மழைப்பொழிவு எப்படி இருக்கு, இலங்கை அளவுல மழைப்பொழிவு எப்படி இருக்கு, தமிழகத்துல மழை எப்படி இருக்கும், உங்கள் பகுதியில் எப்படி மழை இருக்கும், எல்லாமே ஒரே அறிக்கையில இருக்கும். அதை நீங்க உற்று நோக்கி கவனிக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு. அதனால எல்லாரும் உற்று நோக்கி கவனிங்க ஒவ்வொரு வார்த்தையும். கிழக்கு பகுதிகளில், தமிழக கிழக்கு கடலோர பகுதிகளில், தென் தமிழக கிழக்கு கடலோர பகுதிகளில் மிதமான மழையும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிக கனமழையும், ஒரு இடங்களில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிதீவிர கனமழையும், அதிகபட்சமாக கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி 21 சென்டிமீட்டர் பதிவாகிறது. 210 மில்லிமீட்டர் அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் பதிவாகி அதிகபட்ச ரெக்கார்ட்ஸ். நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை ஹையஸ்ட் சென்டிமீட்டர் வந்திருக்கு. தென்மேற்கு பருவமழையுடைய அதிகபட்ச அளவாக இன்று 21 சென்டிமீட்டருக்கு மேல நீலகிரியுடைய பகுதிகளில் பதிவாயிருக்கிறது. அதே மாதிரி பல்வேறு எஸ்டேட்லயும் நல்ல ரெயின் பதிவாயிருக்கு. அதே போன்று பாத்தீங்கன்னா நம்ம அறிவிக்கப்பட்டபடியே நேற்றைய தினம் அதிதீவிர கனமழை இரவு தொடங்கி பரவலாக நேற்று இரவு தென் தமிழகத்தில் அங்கங்கே சாரல் மலைகளும் நனைக்கும் மலைகளும் பதிவாயிருக்கும். இதை விட வருகின்ற 27, 28, இன்று 25ஆம் தேதி, நாளை 26, நாளை இரவு தொடங்கி 27, 28 தேதியில் இன்னும் சற்று தீவிரமாகவே தென் தமிழகத்தில் மழை பதிவாகும். ஆனால் பெரிய அளவுக்கு தென் உள் மாவட்ட பகுதிகளில் பெரிய அளவுக்கு இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நல்ல மழையும், தென் தமிழகத்தில் வழக்கமாக பெய்யக்கூடிய சாரல் மழை, ஒரு மிதமான மழை, அவ்வளவுதான். வட மாவட்டங்கள், வட உள்பகுதிகளில், டெல்டா மாவட்டங்களில் ஜூன் முதல் வாரத்திலிருந்து வெப்பசலன இடிமலை தீவிரமடைய இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை வலு குறைய இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை வலு குறைவு என்பது சுமார் 25 நாட்கள் தென்மேற்கு பருவமழை வலு குறைந்து காணப்பட போகிறது. வருகின்ற ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து ஜூன் 24ஆம் தேதி வரையிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் இல்லாமல் ஏதோ வெப்பசலன இடிமலையாக, கோடை மலையாக கேரளாவில் பதிவாகும். இதுக்கான காரணம் அப்படின்றது நான் ஏற்கனவே 3 நாட்களாக கடந்த அறிக்கையில சொல்லிட்டு வரேன். தென்மேற்கு பருவமழை முதற்கட்ட தீவிரம் தான் இருக்குமே தவிர்த்து, அது மே மாசத்துல இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரம் அதிகமான மழை கொடுத்து அதுக்கப்புறம் ஜூன்ல இல்லாம போகுது. ஆனா அவங்களோட கணக்கீடு என்னன்னா ஜூன் 1ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் தான் ஐஎம்டியோட கணக்கீடு தென்மேற்கு பருவமழை. ஆனா இந்த பருவமழை 23ஆம் தேதியில இருந்து இந்த ஜூன் 3ஆம் தேதிக்குள்ளதான் அதிகபட்சமான சென்டிமீட்டர். அதுல குறிப்பா இன்னும் அதிகபட்ச சென்டிமீட்டர் 28, 29, 30, 31 இந்த தேதியில் தான். அப்படி இருக்கிறதுனால இந்த ஆண்டை பொறுத்தவரையில ஜூன் மாதத்துல வரலாறு காணாத அளவுல கேரளாவில் மழை குறைவாக பதிவாகும். ஜூலையிலையும் வரலாறு காணாத அளவுல கேரளாவில் மழை குறைவாகும். ஆகஸ்டிலும் கேரளாவில் வரலாறு காணாத அளவில் மழை குறைவாக பதிவாகும். செப்டம்பரிலும் மழை குறைவு தான். ஏன்னா அங்க ஓஷன்ஸ் ஆக்டிவிட்டி எதுவும் சாதகம் அல்ல. அதே நேரத்துல அப்பப்ப சும்மா ஏதோ வந்துட்டு போன மாதிரி சில சர்க்குலேஷன் எஃபெக்ட் காணப்படும். ஆனாலும் கூட தமிழகத்திற்கு இது பாதகம் கிடையாது. தமிழ்நாட்டிற்கு ஜூன் மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரைக்கும் அனைத்து இடங்களிலும் பரவலாக அனைத்து இடங்களிலும் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். எப்படி சார்னு கேட்டீங்கன்னா, கேரளாவில் மழை பெய்யல, அந்த கேரளாவில் மழை பெய்யாத போது அங்க வெப்பமான காற்று தமிழ்நாடு ஊடாக வரும்போது அது வெப்பசலன இடிமலையாக மாறி பெய்யும். இதுதான் கோடை மழையில் நடக்கும். இது தற்போது இப்ப நடக்கிறது. ஆனா இப்படி நடக்கும்போது இப்போ வடகிழக்கு பருவமழைக்கு அது இடையூறாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த மாட்டில் 2 வாய்ப்புகள் காணப்படுகிறது. நான் இன்னைக்கு சொல்லிடுறேன். வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் நம்ம எதிர்பார்க்கப்பட்டபடியே நெகட்டிவ் ஐஓடி தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நெகட்டிவ் ஐஓடி வரும்போது, எல்னினோ வரும்போது, நெகட்டிவ் ஐஓடியும் எல்னினோவும் மெர்ஜ் ஆகும்போது என்ன ஆகும், இங்க எதுவுமே சிஸ்டம் பெரிய அளவுக்கு ஃபார்ம் ஆகாது. ஃபார்ம் ஆனாலும் 2 தாழ்வு நிலை ஒரு தாழ்வு பகுதியோட முடிஞ்சிடும். அப்படி இருக்கா பெரிய அளவுக்கு மான்சூன் வராது. அரபிக் சி ஃபேவரபிளா இல்லைன்னா எல்னினோ சப்போர்ட் பண்ணாது. அரபிக் சி நெகட்டிவ் ஐஓடியாக மாறும்போது எல்னினோ இங்க உண்டாகும் போது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாது. இதனால நான் என்ன சொல்றேன்னா, வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு குறைவாகத்தான் வரும். ஆனா ஒருவேளை தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு 4 மாதங்களும் குறைவாக பதிவாக என்ற காரணத்தினால அரபிக்கடல் ஒருவேளை சாதகமாக ஆகும் பட்சத்துல வடகிழக்கு பருவமழை நன்றாக இருக்குமா அப்படின்றத ஜூலை மாதத்துல நம்ம அறிவிக்க கொடுக்கலாம்.
ஆனா இப்போ வரைக்குமே 95% ஆஃப் த ஃபோர்காஸ்டிங் படி நார்த் ஈஸ்ட் மான்சூன் ரொம்ப ரொம்ப குறைவு தான். தமிழ்நாடு இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை ரொம்ப ரொம்ப குறைவு. இது வரலாறுல 2016க்கு முன்னாடி தான் ரொம்ப பெரிய அளவுல பற்றாக்குறையை பார்த்திருந்தோம். தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய வறட்சி, டெல்டா மாவட்டங்கள் மிகப்பெரிய வறட்சி, வட மாவட்டங்கள் மிகப்பெரிய வறட்சியெல்லாம் 2016ல பார்த்திருந்தோம். இப்போ அகைன் 2025ல அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகளும் காணப்படுது. ஸோ இது ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு நிகழ்கால ஒரு கடந்த கால முன்னறிவிப்புகளை அப்டேட் பண்ணி தான் கொடுக்கப்படுது. சரி, இன்னைக்கான ஃபோர்காஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் புதுவையில் நவகாஸ்ட் அடிப்படையில் அடுத்து வரும் 8 மணி நேரத்தில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி இடையே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வேண்டாம். அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம். அதே போன்று பாத்தீங்கன்னா தமிழக கேரள வனப்பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பாக இருங்க. மலையோர பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க பாதுகாப்பாக இருங்க. நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது. வயநாடு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது. அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பாக இருங்க. தமிழர்கள் எங்கேயாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்தீங்கன்னா பாதுகாப்பா இருங்க. தமிழர்கள் மட்டும் கிடையாது, இந்திய அளவில் எல்லாருமே நம்ம மக்கள் தான். எல்லாரும் நம்ம மக்கள் தான். கேரளாவிலையும் அதே மாதிரிதான். தமிழ் தெரிந்த மாநில மக்களும் சரி, மலையாள மக்களும் சரி, இந்திய அளவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், அதாவது மகாராஷ்டிரா மும்பையிலிருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 650 கூடவே இருக்கும். ஒரு 1500 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய மலையோர பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பாக, அதாவது ஒவ்வொரு மாநிலமாக பிரிச்சு சொல்லணும்னா கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், கோவா, மாஹே இப்படின்னு நிறைய இடங்கள்லாம் சொல்லணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஒடிஷா, சத்தீஸ்கர், அப்புறம் பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் கூட அவ்வளோ இருக்காது. ஒடிஷா, வங்கதேசம், மேற்கு வங்கம், அப்புறம் கொல்கத்தா, இந்த பகுதிகளில் ஹை சென்டிமீட்டர் வரதுக்கான வாய்ப்பு காணப்படுது. கொல்கத்தா மாநிலம் ஒடிஷாவை காட்டிலும் இங்கேதான் அதிகம். கேரளா மற்றும் கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா, குஜராத், மங்களூர் பகுதிகள் தான் ரொம்ப அதிகமாக மழை பதிவாக போகிறது. இந்த ரொம்ப அதிகப்படியான மழை பதிவாகக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டமும் மேற்கு இந்திய மாநில பகுதிகளில் பேரிடர் மேலாண்மை குழுக்கள் கண்காணிப்புல இருக்காங்க. தேவையான அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையிலிருந்து. பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு இடையூறு வரும் பட்சத்தில் நமது முத்துசெல்வம் முதன்மை யூடியூப் சேனல் பக்கத்தை கான்டாக்ட் பண்ணலாம். அதிகாரப்பூர்வமாக இணையதள வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. பொதுமக்கள் ஏதேனும் உங்களுக்கு தேவையான அரசுக்கு ஏதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஏதாவது கிடைக்கணும்னாலோ, இல்லை பருவமழை காலங்களில் உங்கள் வீட்டிற்குள் தண்ணீர் வந்தாலோ, இல்லை ஏதாவது உங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் நம்மளை குரூப் மூலயமாவோ இல்லை பிரைவேட்ல கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான கவர்மெண்டோட ஆஃபீஸ் நம்பர்ஸ் எல்லாமே நம்மகிட்ட சப்போர்ட் இருக்கு. நம்மளும் 24x7 அதுக்குன்னு தனியாக ஒரு இது வச்சிருக்கோம். ஸோ அதனால நீங்கள் தாராளமாக நம்ம முத்துசெல்வம் முதன்மன் யூடியூப் சேனலையோ இல்லை தமிழ்நாடுடைய அதிகாரப்பூர்வ மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸிலிருந்து கொடுக்கப்பட்ட நம்பர்லையோ நீங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், அப்புறம் இந்த கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் கான்டாக்ட் பண்ணலாம். பெரிய அளவுக்கு நீலகிரி தான் டாப். அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் கண்காணிப்பாக விழிப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம்.